ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். பெர்மெண்டேஷன். ஸோ நொதித்தல் பாருங்க. இது யாரால் பண்ணப்படுது அப்படின்னா ஈஸ்ட். ஓகேவா? இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இது ஒரு இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் அச்சீவ் அண்டர் anaerobic conditions by cells of reaction where pyruvic acid is converted to CO2 and ethanol. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கிளைக்காலிசிஸில் வந்து குளுக்கோஸ் வந்து 2-பைருவிக்காக மாறிருக்கும். இங்கே பைருவிக் வந்து CO2 அண்ட் எத்தனால் ரெண்டாக மாறுது. ஸோ அதான் பெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஓகேவா? இதுவுமே ஒரு anaerobic ப்ராசஸ் தான். அப்புறம் வேறு என்ன, இதில் முக்கியமாக ஒரு 2 என்சைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அது என்ன என்சைம்னா பாருங்கள், பைருவிக் ஆசிட் டிகார்பாக்சிலேஸ், அப்புறம் ஆல்கஹால் டிஹைட்ரோஜனேஸ். ஓகேவா? இந்த 2 என்சைமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேறு ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் தான் இதாக்குல கிளைக்காலிசிஸில் ஃபார்ம் ஆகிருக்கும் குளுக்கோஸ் பைருவிக் ஆசிட். அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகி இந்த எத்தனால் CO2 ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் பெர்மெண்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.